என்னடா இது ஹோட்டல்ல காப்பி டோக்கன் மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இதுதான் சிறைத்துறை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தன்னோட திருமயம் தொகுதி முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற டோக்கன். இந்த டோக்கனால என்ன அப்படின்னா, இது வந்து பொங்கல் பரிசா. ஏன்னா ஏற்கனவே போன பொங்கலுக்கே காசு கொடுக்கலன்னு எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வெள்ளம் ஒண்ணு கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி அது ஊத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சக்கரை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த வேட்டி சேலையெல்லாம் நாசமா போச்சா, இப்ப பொங்கலுக்கு 3000 கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் பிளான் போட்டிருக்காரு. ஆனா கொடுக்கறதுக்கு காசு இல்ல. இதுல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு பணம் போய் சேரணும், அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்ல, நம்ம தான் கோடிக்கணக்கில் அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம். ஆல் மந்திரிஸ் எல்லாரும் வாங்க, ரகுபதி எவ்வளவு வச்சிருக்க? இத்தனாயிரம் கோடி அடிச்சியா? நீ என்ன பண்ற, தொகுதிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டோக்கன் ஐக்கனை கொடுத்து ஒரு 2000 3000 நம்ம காசுன்னு ஒரு 5000 ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்துடணும், ஏற்பாடு பண்ணு. துரைமுருகன், தம்பி நான் சம்பாதிக்கவே இல்லை தம்பி, நீ சம்பாதிக்கவே இல்லைன்னு செஞ்சதெல்லாம் போதும், நீ போய் வீட்டுக்கு 5000 கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு எல்லா அமைச்சர்களுக்கும் வீட்டுக்கு 5000 ரூபாய் திமுக சார்பா பொங்கல் பரிசா போயே ஆகணும். அரசு சார்பா கொடுக்கறோமோ இல்லையோ, திமுக சார்பா நீங்க போங்க, அரசாங்கத்திட்ட தானே பணம் இல்ல, அரசாங்க பணம் பூரா நம்ம கிட்ட தானே இருக்கு, நம்ம கொடுப்போம். ரேஷன் கடையில கொடுத்தாலும் திமுக கொடியை பின்னாடி வச்சுக்கிட்டு என்னமோ ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்ப நேரடியாக அவங்க அடிச்சு சம்பாரிச்சு வச்ச காசை கொடுக்கறதுக்காக டோக்கன் விநியோகம் அப்படிங்கிறது நடந்துருச்சு. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த டோக்கன்ல கருணாநிதி படம் இருக்கு, ஸ்டாலின் படம் இருக்கு, இன்னொரு வெரைட்டி டோக்கன் அடிச்சு வச்சிருக்காங்க, அதுல காமராஜர் படம்லாம் இருக்கு. அதாவது இப்ப அறிவாலயத்துல ஒரு மந்திரியை தூக்கி டிவிகேல சேர்த்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. திமுக முக்கிய அமைச்சர், திமுக முன்னாள் எம்எல்ஏ டிவிகேவில் இணைந்தார் அப்படின்னு செய்தி போடலாம். இப்ப செங்கோட்டை இணைந்து செய்தி ஆயிடுச்சு இல்ல, அதிமுக ஆட்சியில அதிமுக ஆபீஸ் வாட்ச்மேனை சேர்த்தா செய்தி ஆயிருக்குமா? அது மாதிரி அவன் ஒரு வேலையாள், ஊழியர், சம்பளத்துக்கு வேலை செய்யறவன், அவனை கட்சி மாத்திட்டு தாம் தும்னு குதிக்கிறாங்க. இதுல பாண்டிச்சேரியில போய் விஜய் எங்களை திட்டுறாரு அப்படிங்கிற. ஏன் பாண்டிச்சேரியில போய் உங்களை திட்ட கூடாதா? தமிழ்நாட்டுல இருக்கும்போது திமுக யாரும் திருடனா தெரியலாம், திருட்டு போய் தான். பாண்டிச்சேரியில போய் நின்றுட்டு பார்த்தா மட்டும் அப்படின்னு நீ திருட்டு போய் தானே. இங்க திருடின திருட்டு போய் நீனு பாண்டிச்சேரியில இருந்து ஒன்னு அப்படி எட்டி பார்த்தா நீ பெரிய யோகேஷ் சிகாமணியா தெரிவியா? திருட்டு போய் எங்க போனாலும் திருட்டு போய் தான்டா, திருடனை எங்க போனாலும் திருடன் தான் சொல்லணும். அதுல திட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க திருடாம இருங்க, திருந்தாமே இருக்கீங்க, திருந்துங்கடா, டீ வாங்கி தரோம். இவ்வளவு கொள்ளையை அடிச்சு வச்சுட்டு மக்களுக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு 2வது கிட்னியே எடுக்க எங்களை 2.0 வா 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 வான்னு கூப்பிடுறீங்கல்ல. திராவிட மாடல் 2.0 எதுக்கு? முதல் மாடல்ல ஒத்த கிட்னி எடுத்துட்டானுங்க, 2வது கிட்னி எடுக்கதான் இப்ப வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. கிட்னி 2026ல நீங்க எங்களுக்கு எடுக்க முடியாது, 2026க்கு முன்னாடியே மொத்த திமுகவுக்கும் ஈடி கிட்னி எடுக்கும்.